நான் வந்து தம்பி ஹீரோவாக்கணும்னு சொல்றதோ இல்ல தம்பி வந்து நான் ஹீரோவாகணும்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. 2 நாளா அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு. சில தியேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு நான் இங்க இந்த படம் பண்ணிருக்கேன்னா அதுக்கு இவர் தான் காரணம். எங்க இருந்தா என்ன கூப்பிட்டு வந்து இங்க வச்சது இவர் தான். 11 வருஷமா நான் பாக்குறேன். பாலான ஒரு ஆல்டோ கார் வச்சிருக்காங்க. ஆல்டோ கார்ல வந்து தான் படம் பார்த்துட்டு போவாங்க. இன்னமும் அவங்க கார் மாத்தணும்னு ஆசைப்படல. மற்றவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கணும், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதுல உயிரை காப்பாற்றணும் தான் பாலான ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல். நான் வந்து ஒரு டிவி ஷோல உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன். நான் ஹீரோ ஆகணும்னு ஆசைன்னு வைக்கப்பட்டாரு. நிஜமா ஹீரோ ஆகணுமா காமெடி பண்றியான்னு கேட்டேன். இல்லைண்ணே நிஜமா ஹீரோ ஆகணும்னு. நான் உன்னை ஹீரோ ஆக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு பாலா ஹீரோ ஆயிட்டாரு இந்த படம் மூலியமா. ஸோ இந்த படத்துல வந்து நான் வந்து தம்பி ஹீரோ ஆக்கணும்னு சொல்றதோ இல்ல தம்பி வந்து நான் ஹீரோ ஆகணும்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த படத்தை நான் தியேட்டர்ல மக்கள் உட்காந்து பார்த்தேன். பாலா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, பாலா அழுதா மக்கள் அழுகுறாங்க, பாலா அடிக்க ஆரம்பிச்சா கை தட்டுறாங்க. ஸோ மக்களே வந்து பாலாவை ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு டைரக்டர். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸுங்க பிரமாதமா பண்ணிட்டாருங்க. டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அந்த டைரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபீல்டு கிடைச்ச மறுபடியும் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் அப்படிலாம் இல்லாம ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ண தம்பி இல்ல உங்களுடைய அந்த இவ்வளவு நாள் கஷ்டம் இருக்குல்ல, அதுக்கு ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான கதைங்க. லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் சொல்லக்கூடாது, படம் போய் பார்க்கணும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் வந்து அவ்வளோ பாரமா இருக்கு. யூத் பசங்களுக்கும் படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் படமே இப்படி அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கிடைச்சிட்டார். சூப்பர். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் டேட்டு கேட்காம நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னேன். இல்லை சார் நீங்க வேணாம் சார் நான் பண்றேன்னு சொன்னேன். ப்ரொடியூசர் வாங்க சார் வாங்க சார். தேங்க்யூ சார் தம்பி பாலாவுக்கு இவ்வளோ பெரிய படம் கொடுத்ததுக்கு. ஸோ நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ஏன்னா ஒரு சில படம் சுத்திடுவாங்க சின்ன படம் தானே அப்படின்னு. ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்காங்க போல படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பாலா இன்னைக்கு ஜெயிச்சது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா இது நல்லா இருந்தா நிறைய குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வெற்றி வந்து ஒருத்தருடைய வெற்றி இல்லை. இப்போ நான் சம்பாரிச்சு நான் வளர்ந்து எப்படி நம்ம ஒரு இத்தனை குழந்தைங்களை வளர்த்து இத்தனை மாற்றுத்திறனாளி உருவாக்கி இவ்வளோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி நம்மளால உருவான மாதிரி இப்போ பாலா ஆரம்பிச்சிருக்காப்புல. ஸோ இவரால நிறைய குடும்பம் வாழணும்னு இருக்கு. ஸோ அந்த தம்பி ஹீரோ ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்ல, ஃபியூச்சர்ல பெரிய ஹீரோ ஆவாரு. தம்பி இந்த பொசிஷன்ல வந்து நிக்கிறது ஐ சோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். மிகப்பெரிய வெற்றி படம். கண்ணா காமெடி செமையா பண்ணிட்டாருங்க. சூப்பரா பண்ணாரு காமெடி. ஹீரோயினி ஒரே ஒரு ஷாட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவ்வளவு லென்த்தி ஷாட்டு, அதுவும் எமோஷனல் சீன் வந்து தியேட்டர்ல ஹோல்ட் ஆகணுன்றது ரொம்ப நல்ல ஃபீல் ஆச்சு படம். ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டோட்டல் எல்லா டீமுக்கும். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஓ மை காட் சூப்பர். மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு சீனும் வந்து வாங்க 2 பேரும் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த ஒவ்வொரு சீன் பாலா வந்து அழுதுட்டு ஒரு சீன் ஆடுவா போல. அது ஃபர்ஸ்ட் நல்லா ரிதம் போட்டுட்டு அப்புறம் அந்த சைலண்ட் விட்டுட்டு ஒரு இடத்துல மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு தம்பி வந்து டைரக்டரை கட்டி பிடிச்சி அழுதா போல. ஏன்னா ரொம்ப பிரமாதமா படம் பண்ணேன். அப்பயே ஃபீல் ஆச்சு, ஓகே சூப்பர் ஹிட் படம். ஸோ இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியான டே. நான் நினைச்ச கனவு வந்து நினைவாயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நான் ப்ரெஸ் மீட்ல சொன்ன மாதிரி தான், நீங்க யாருமே இல்லாம நாங்க கிடையாது. நார்மலா வந்து ராயபுரம் பொறுக்கப்பட்ட பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த பையன் என்னை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சது வந்து அவ்வளோ ஏன் இவ்வளவு எமௌண்ட் ஆகிறேன்னா அவ்வளவு சீக்கிரம் ஆக மாட்டேன். இந்த 2 நாளா அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு. திடீர்னு தியேட்டர்ல ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓப்பன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தியேட்டர்ல போன் இல்லை, ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு போன் வருது. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தியேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல.
சார் நான் வந்து சைக்கிள்ல வந்து போஸ்டர் கட்டிட்டு கம்ப்யூட்டர் தட்டிவிட்டு 50 பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்ட் ஓட்டின பையன் சார். இவன் வந்து காரைக்கால்ல இருந்து சினிமா கனவோட ஓடி வந்த பையன் சார். நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தோம். சரியா அண்ணே, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்ண்ணே. ஏன்னா வந்து எனக்கு தெரியல ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, சத்தியமா புரியல. எதுக்கோ செலவு பண்றாங்க. இந்த காசை வந்து தயவு செஞ்சு 4 பேருக்கு நல்லது பண்றது கூட செலவு பண்ணுங்க. எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவுல 2 அடி அடிச்சுட்டு போங்க, வாங்கிக்கிறோம். மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணன். சப்போர்ட்டை மறக்கவே மாட்டேன். ரொம்ப எனக்கு என்ன சொல்ல தெரியல. நான் ரொம்ப இந்த படம் முடிஞ்சு வெளில எல்லாம் ஆடியன்ஸ் கூட வந்தோடனே நான் ஆஃப். ஏன்னா நான் இந்த கமலா தேட்டரில் கிட்டத்தட்ட நான் நிறைய படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் உட்காந்து பார்த்துருக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துருக்கிறேன். எப்படி சொல்றது, இதெல்லாம் எனக்கு கனவா என்னன்னு தெரியல. சரி, ஒரு படம் நடிக்கிறோம், ஓகே, அது பண்ணி முடிச்சிட்டோம். என்ன ஒரு வாட்ஸ்அப் மூலமாக டிவியில் சொன்னாரு ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னோடனே நாங்கள் கதை சொன்னோம். என்ன பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்டா, நிறைய போலீஸ் வந்தாங்க, ப்ரோ வந்தாங்க, படம் பண்ணிட்டோம். பட் படம் பண்ணி இந்த 3 நாளில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து அது என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நான் சாதாரண ஆளு, காமன் மேன். இவரு ஒரு சாதாரண டேரக்டரு, ஒரு புது ப்ரொடியூசரு. ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து என்ன கமலா தேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போடும்போதே வந்து ஃபுல்லாகுமா அப்படிங்கிறத எல்லாருமே கலாச்சாங்க. பட் ஒரு சிலர் கலாச்சாங்க. பட் ஃபுல்லானோடனே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி. ஆனா வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்றது, நாங்க ஏதோ வரோம், கஷ்டப்பட்டு வரோம், போஸ்டர்ஸ் வைக்க விடாம, நிறைய தேட்டர்ல பேனர், படம் ஓடுதுன்னு பேனர் வைக்க முடியாம இவ்வளவு கஷ்டம். ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் ஓடல நினைச்சுதான் போயிடுறாங்க. பட் இவ்வளவு தடங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் காந்தி கண்ணாடி நம்மளால வந்து நான் ஒரு 10-11 வருஷமா நான் பார்த்த தேட்டர்ல என் படம் பார்த்தேன். அது பார்த்ததெல்லாம் தாண்டி நான் கீழே டிக்கெட்டு புக் பண்ணல. சரி, முதல்ல நம்ம யாருக்கா ஃபேமிலிக்கு ஒரு 30 டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா விஷ்ணு ஃபோன் பண்ண, அப்படி ஹவுஸ்ஃபுல்லு படம், நான் வந்து ஷோக்கு டிக்கெட் இல்லாம போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டா, நான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளவு வரவேற்பு வருதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம இது இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாரந்தோட நன்றிகள். அதெல்லாம் தாண்டி என் மேல ஒருத்தர் வந்து ஆரம்பத்திலேருந்து நம்பிக்கை வச்சாரு. நீ ஹீரோ ஆகலாம்டா, உன்னால முடியும்டா, நீ ஹீரோடா, நீ ஹீரோடா, ஹீரோடா, ஹீரோடான்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு நான் தேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ரோட்ல சுற்றி இருந்த சாதாரண பையன் இன்னைக்கு வந்து எனக்கு சொல்றேன், இது எப்படி நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ஆனா ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா காந்தி கண்ணாடி படத்துக்கு சப்போர்ட் பண்ணது. மாஸ்டர் எங்க தேட்டருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவரோட உடை மட்டும் வெளில கிடையாது, மனசு எப்பவுமே வெளிலதான். இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா மாஸ்டர் காரணம். எப்பவுமே பாலானாக்கு மாஸ்டர் தான் குரு. இன்னைக்கு செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் மட்டும் இல்ல, செப்டம்பர் 5 வந்து டீச்சர்ஸ் டே. ஸோ குரு வந்து சிஷ்யனை பார்த்து வாழ்த்த வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் இருக்கு, டான்ஸ் கத்துக்கிறது, லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு, பாடுறதுக்கு. ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து ஒரு ஸ்கூல்னு இல்லை. எங்களுக்கு ஸ்கூலா இருக்கிறது வந்து மாஸ்டர் தான். அது ஹெட் மாஸ்டரா பாலானா இருக்காரு. ஸோ வந்து பாலானா பார்க்க தான் இவ்வளவு எளிமையா இருக்கேன். ரொம்ப வலிமையான மனிதர் பாலானா. எத்தனை பேருக்கு அத்தனை பேர் உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளோ ஆம்புலன்ஸா இருக்கட்டும், அவர் வாங்கின ஒரு வீடை வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. பாலானா சொன்னாங்க, நான் 11 வருஷமா கமலால படம் பாக்குறேன்னு. 11 வருஷமா நான் பாக்குறேன். பாலானா ஒரு ஆல்டோ கார் வச்சிருக்காங்க. ஆல்டோ கார்ல வந்து தான் படம் பார்த்துட்டு போவாங்க. இன்னமும் அவங்க கார் மாத்தணும்னு ஆசைப்படல. மற்றவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கணும், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதுல உயிரை காப்பாற்றணும்னு தான் பாலானா ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த மாதிரி படங்கள் நிச்சயமா ஜெயிக்கணும். படம் ஓப்பனிங் ஆனோடனே வந்து லாஸ்டா பாலானா எனக்கு கால் பண்ணி, விஷ்ணு எனக்கு டிக்கெட் வேணும் செல்லும், ஒரு 30 டிக்கெட். ஆனா உங்க படத்துக்கு டிக்கெட் இல்லைண்ணா அப்படின்ட்டு பாலானாக்கு இனிமே கொடுக்காது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா படத்துக்கு தொடர்ந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஒரே ஒரு நன்றி. இன்னைக்கு நான் இங்க இந்த படம் பண்ணிருக்கேன்னா அதுக்கு இவரு தான் காரணம். இங்க இருந்தா என்ன கூப்பிட்டு வந்து இங்க வச்சது இவரு தான். அமுதன் இல்லைன்னா நான் இல்லை. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அதை தாண்டி வந்து மாஸ்டர் தான் நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு உதவி பண்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா உதவி பண்றாங்கன்னும் போது அந்த உதவி பண்றவங்களுக்கே உதவி பண்ணணும்னு நினைச்ச ஒரே ஆள் யாருன்னா மாஸ்டர் மட்டும்தான். மாஸ்டர் தெரியாத ஹீரோ கிடையாது, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா அதை தாண்டி பர்சனாலிட்டியோட எத்தனை ஹீரோ மாஸ்டர்கிட்டே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்துட்டு பால் அப்ரோச் பண்ணி, ஏய் தம்பி நீ ஹீரோ ஆகடா, ஹீரோ ஆக. அதாவது எத்தனை பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எப்போ ஹீரோ பண்ண போற, கதையை கேட்டியா, எப்போ பண்ற, யாரா இருக்காங்களா இல்லையா, நான் பண்றேன். மாஸ்டர் தான் இதை பண்ற மாதிரி இருந்தது. எக்ஸசைஸ் பண்றியா, உடம்பு ஏத்துறா இல்லையா, மாத்துறேன், இதை மாத்து அதை மாத்துன்னு
ஒரு கூட பிறந்த அண்ணன் கூட இவ்வளவு கேர் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாரு. அதை தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல்னா மாஸ்டர் தான். ஏன்னா பாலா உதவி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா பாலா வந்து அப்படியே விட்டுலாம். ஆனா ஒரு பாத்ரூம் திறக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு மாஸ்டர் போய் திறந்துட்டான். ஆனா அந்த பையன் எது பண்றானா அவனை கூப்பிட்டு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவன் கையால திறந்தாரு. ஒரு ஆட்டோ கொடுத்தாலும் அவனை கூப்பிடுறா அவனை பண்ணாரு. எல்லாமே தன்னை தானே ப்ரொமோட் பண்ண பார்த்துப்பாங்க. ஆனா மாஸ்டர் வந்து ஒருத்தர் உதவி பண்ணும்போது வா, ஏன்னா அவர் உண்மையா நிறைய பண்ணியிருக்காரு. அதனால தான் யார் எது சொன்னாலும் நீ கவலைப்படாதா, நீ உண்மையா பண்ற, அதோட வழி என்ன தெரியும், என்ன எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, அதனால நீ வா, ஏன் உன் கையால பண்ணு, நல்லது பண்ண நினைக்கிற உன் கையால பண்ணு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அவனை வர வச்சு அவர் கையால கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே முதல் முறையா வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோல மாஸ்டர் வந்துட்டு இங்க வாடா பாலா எதிர்பார்க்கவே இல்லாது, என்ன பண்ண போற, இல்ல மாஸ்டர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்தாடா சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல கூப்பிட்டு 5 லட்சம் ரூபாய் செக் பண்ண அந்த ஸ்பாட்லயே கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு நன்றி மாஸ்டர். அதானே டைரக்டர் ஷெரீப் அவருக்கு மிகப்பெரிய அவ்வளவு ஒரு உழைப்பு, இத்தனை மாசத்தை அவ்வளவு ஒரு உழைச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகா எல்லாத்துமே எந்த ஒரு பேமெண்ட்டும் பெண்டிங் கிடையாது. சிரிச்சு எது பண்ணலாம் சொன்ன ப்ரொடியூசர் மிகப்பெரிய ஜெயிக்கிறன், உண்மையாவே ஜெயிச்சிட்டாரு ஜெயிக்கிறன். அந்த ஒரு நல்ல மனசுதான் இன்னைக்கு படம் எல்லாம் வந்துருக்கு. மாஸ்டர் வந்து இன்னைக்கு இந்த கமலா தேட்டர்ல வரும்போது சிறப்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். இது வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலா படமா இருந்தது. அதுக்கப்புறம் ரிலீஸ் இப்போ இந்த மூமெண்ட்ல ஏன் படம்னு பேசுறாங்க. இது இனிமேல் மக்கள் படம். நீங்க கொண்டு போய் வேற மாதிரி சேர்த்துருவீங்க நான் பெருசா நம்புறேன். ரொம்ப நன்றி. நல்ல படம் பண்ணியிருக்கோம், எல்லாரும் சேர்ந்து நல்ல படம் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து இந்த படத்துக்கும் பாலாக்கும் எங்க புகழ் டீமுக்கும் இவ்வளவு நல்ல விஷயம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த லாஸ்ட்ல வந்து படம் முடியும் போது வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ இமோஷனலாக ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருமே படம் பாருங்க. ப்ரெசென்ட் மீடியாவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இது ரொம்ப யங் டீம். இந்த டீம்ல வந்து நிறைய பேரோட ஜேர்னி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரும் படம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா வந்து இந்த படத்துல வந்து நாங்கள் ஒரு சாங் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம், சர்ப்ரைஸா ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் ஆனால் இப்போ சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிக் தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா சார். கிளைமேக்ஸ்ல வர சாங் அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ ஐ திங்க் இன்னும் மக்கள் வந்து இன்னும் ஆன்லைன்ல கேட்கல, பட் ஆனால் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் ஐ திங்க் தேட்டர்ல வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யுவன் சங்கர். இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பாலாக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பிகினிங்கோ எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்டான மைல் ஸ்டோன் என் கரியர்ல. ஸோ எல்லாரும் படம் பாருங்க. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் சேர்ந்து, ஒரு யங் டீம் ஃப்ரெஷ்ஷா யோசிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. ஆல்சோ வந்து இந்த மொமெண்ட்ல வந்து நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ட் மட்டும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இல்லைனா இன்னும் கஷ்டப்பட்டுருப்போம் தேட்டரு வாங்குறதுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சக்திவேலன் சார், தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ ஆல்சோ விவேக் மருவின் நீங்க பாத்துட்டீங்க. அப்புறம் எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார். அடுத்தது இங்க டிஓபி வரல, பாலாஜி கே ராஜா. அப்புறம் உதய், இபி உதய், இவர் வந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், ஸ்ரீதர், கிஷோர், எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிஆர்ஓ ரேகா மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் அபினேஷ், எல்லாருடைய உழைப்பு இது. மனோஜ் இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து இது ஒரு டீம் ஒர்க்கா ஒரு நல்ல படம் ஒண்ணு பண்ணிருக்கோம். திருப்பி ஏன் சொல்றேன்னா நல்ல படம் பண்ணிருக்கோம். இதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல படங்கள் எங்களால பண்ண முடியும். தேங்க்யூ. மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்காங்க. நல்லபடியா உங்க வார்த்தைகளை நல்லபடியா எடுத்துட்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட. ஓகே, தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும்.